இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க. இனி இப்போ ஒரு பொருத்தனையே பண்ணுங்க. நீங்க ஏசப்பாட்ட ஒரு பொருத்தனையே பண்ணுங்க. ஆண்டவரே, இனி என்ன வேணாலும் நடக்கட்டும், என்னை எவ்வளவு வேணாலும் கோபப்படுத்தட்டும், ஆனா இனி என் வாயிலிருந்து சாபோன்ற ஒரு வார்த்தை வரவே வராத ஆண்டவர், வரவே வராத ஆண்டவர். நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க எடுக்க வேண்டிய இரண்டாவது நமக்கு தேவையான அபிஷேகம். ஆண்டவர் யாரை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் இனி என் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்கள நெகட்டிவா பேசுற வார்த்தை வர வேண்டாம். ஆமே, அது கரெக்ஷன் பண்றது தப்பு இல்லை. இதை இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது தவறல்ல. ஆனா என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா என்னை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன பண்ண போறார் அப்படின்னா, நம்மை கொண்டு நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் சொல்கிறார், உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை கொண்டு நான் அந்த காரியத்தை செய்வேன்.